ஹாய்ங்க. இன்றைக்கி நான் சூப் பண்ணியிருக்கேங்க. என்ன சூப்புன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைத்தலை சூப்பு பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். ஏங்க ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. இந்த மழை பெய்யறனால ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி ஃபீவர் வந்தால் கை கால்லாம் ஒரு மாதிரி குடைச்சலாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டாக்காக 4 எங்கள் பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கிட்ட முருங்கை செடி இருந்தது. போய் 4 இணுங்கிட்டு வந்து இது பார்த்திங்களா, ஒரு தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 4-5 வெங்காயம், ஒரு வரமிளகா, 4-5 பூண்டு, நல்லா கீரையை தண்ணி பொரித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். ஒரு சொம்பு தண்ணியாட்ட ஊற்றி நல்லா ஒரு 3/4 மணி நேரம் நல்லா வேக வச்சு, கொஞ்சம் சீரகம், சும்மா 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 மிளகு நல்லா வச்சு குத்தி போட்டுக்கணுங்க. கொஞ்சம் நல்லா வெந்தோடனே போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வடிகட்டி குடித்தாங்க. காய்ச்சல் இருந்தாலும் போயிடுது, தலைப்பாரம் இருந்தாலும் போயிடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்க. சளி பிடிச்சதுக்கெலாம் நல்லா இருக்குதுங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்மளும் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் வீட்டுக்கு வந்தோடனே இது ட்ரை பண்ணேங்க. பார்க்கலாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருடி, உங்கள் வீட்டில் தான் செடி நிறையா இருக்குல்ல, இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க. சரி, தலையை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேணும்னா அதில் எடுத்து வச்சு கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு வேக விட்டு தேங்காய் துருவி போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா தண்ணி எடுத்து ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே, சளிக்கெல்லாம் நல்லது, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. இதில் இப்போ ஆயில் கிடையாது, நம்மளுக்கு எதுவும் கிடையாது. தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள், சீரகம், மிளகு, வெங்காயம், தக்காளி, ஒரு மிளகா, வேணா காஞ்ச மிளகா, வர மிளகா ஒன்று போட்டுக்கலாம், பிச்சு போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, 1/4 பிடி டம்ளருங்க. ஓகே, ஊற்றிக்கலாம். ஓகேங்க, மீதி இருக்கிறது வடித்து வச்சா அம்மா குடிப்பாங்க, இல்லைன்னா அரை வச்சு குடிப்பாங்க. இது அப்படியே என்ன பண்ணிடலாம்னா, எல்லாமே தக்காளி, சீரகம், மிளகெல்லாம் இருக்கிறனால என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் மிளகா இதெல்லாம் போட்டு வதக்கி தேங்காய்லாம் போட்டு சாப்பிட்டா சோத்துக்கு சாப்பிட்டு, நைட்டில் கீரை சேர்த்துக்கக்கூடாது தான், சேர்த்துக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, மீதி இவ்வளோ வேஸ்ட் ஆகி போயிருக்குல்ல, அதனால் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். நான் நைட்டில் கீரை சேர்த்திக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. ரெடிங்க, முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. கவிதாவோட முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும். ஏன்னா இப்போ எல்லா ஊர்லேயும் மழை ஹெவியாக பெய்யுது. அதனால பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை டேப்லெட் போட்டாலும் காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா வயிறெல்லாம் எரியுது. எனக்குலாம் வாயெல்லாம் செம்மையாக புண்ணாயிருங்க. இந்த டேப்லெட் போட்டால் அலர்ஜி, இன்ஜெக்ஷன் போட்டாலும் அலர்ஜி. இந்த மாதிரிலாம் நாட்டு வைத்தியம் பண்ணுங்க, இயற்கை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. தலை வலிக்குது, காய்ச்சல், கை கால் குடைச்சல் அப்படிங்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நம்மளும் அதனால தாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நேற்று போட்டேங்க, நல்லா தான் இருந்துச்சு. காலையில் எந்திரிக்கும் போது நல்லா வயிறெல்லாம் எரியல, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி ஓகே, இன்றைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு டீக்கு பதிலாக அதை ட்ரை பண்ணலாம். ஈவினிங் நல்லா இருக்குல்ல. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, முருங்கைத்தலை சூப் எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்க்கலாம். ஏங்க சத்தியமாக ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், ஓகேங்களா? செம்மையாக இருக்குதுங்க. உப்பு, காரம், மிளகு, பெப்பரு எல்லாம் போட்ட மாதிரி, என்ன சொல்கிறது, ஆட்டுக்கால் சூப்பு கடையில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குதுங்க. செம்மையாக இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், ஓகேங்களா?
எனக்கு நான் சாப்பிட்ட வரைக்கும் நல்லாயிருக்கு. இந்த தொண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கரகரன்னு இருக்கிறதுக்கெலாம் நல்லா இருக்குங்க. ஜானும் ஜாக்கி குடிக்கிற மாதிரி இருந்தால் கூட கொடுத்துருவேங்க. ஜாக்கி போகிறான் பார்த்தீங்களா, பேசிகிட்டு இருக்கல போகிறான். டேய் கேட்டு தாண்டாதீங்க வா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே பாய்.